தருமபுரி மாவட்டத்தில் 3வது நாளாக இடியுடன் கனமழை பெய்தது. பென்னாகரம், நல்லம்பள்ளி, பாலக்கோடு, காரிமங்கலம், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டியில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. கிளியூர், களமருதூர், வடகுறும்பூர், கெடிலம், சேர்ந்தநாடு, செங்குறிச்சி, ஆசனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பொழிந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். குடவாசல், அரசூர், மணப்பறவை, மஞ்சக்குடி, அத்திக்கடை உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு இந்த மழை வரப்பிரசாதமாக அமைந்தது. புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கிராமப்புற பகுதிகளான வம்புப்பட்டு, கூனிச்சம்பட்டு, செல்லிப்பட்டு, சோர்பட்டு உள்ளிட்ட இடங்களில் ஏக்கர் கணக்கில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது பெய்த மழையால் பயிர்கள் சேதமானதால் பெருமளவு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். வார விடுமுறை முடிந்து ஏராளமான மக்கள் சென்னை திரும்பிய நிலையில் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. நாமக்கலில் முட்டை கொள்முதல் விலை மீண்டும் 10 காசுகள் அதிகரித்துள்ளது. கடந்த 4 நாட்களில் மட்டும் ஒரு முட்டையின் கொள்முதல் விலை 40 காசுகள் அதிகரித்து ₹6.30 உயர்த்தப்பட்டுள்ளது. கேரளாவில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருப்பது, பள்ளி சத்துணவு திட்டத்திற்கு அதிகளவில் முட்டைகள் தேவைப்படுவது, கோழி தீவன விலை உயர்வு மற்றும் உற்பத்தி குறைவு ஆகியவையே விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே உள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலய பெருவிழாவையொட்டி தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தின் 119வது ஆண்டு பெருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தினமும் காலை, மாலை என இருவேளையும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இருதய ஆண்டவரை வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவிழந்தூரில் உள்ள ஆதிமாரியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள சதுப்பு நிலங்களில் தீ விபத்து ஏற்பட்டது. இங்குள்ள பக்கிங்காம் கால்வாய் அருகே உள்ள 5 ஏக்கர் பரப்பளவிலான சதுப்பு நிலங்களில் கோரை புற்கள், காய்ந்த சருகுகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இந்த நிலையில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. புகைமூட்டம் காரணமாக அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் அவதியடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஆற்றின் பாறைகளுக்கு இடையே சிக்கி தவித்த மூதாட்டி பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். தேர்பேட்டை பகுதியில் தென்பெண்ணை ஆற்றின் நடுப்பகுதியில் மூதாட்டி ஒருவர் சிக்கியிருப்பதாக பாகலூர் காவலர்களுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் மூதாட்டியை கயிறு மூலம் பாதுகாப்பாக மீட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை கொண்டாடும் விதமாக தாங்கள் விரும்பும் அணிகளின் உடைகளை அணிந்து ரசிகர்கள் ஊர்வலமாக சென்று கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளான பாடந்துறை, தேவர் சோலை, நிலாக்கோட்டை, பந்தலூர், சேரம்பாடி ஆகிய பகுதிகளில் அதிக அளவிலான கால்பந்து ரசிகர்கள் உள்ளனர். இங்குள்ள ரசிகர்கள் பெரும்பாலும் அர்ஜென்டினா, பிரேசில், போர்ச்சுகல், ஸ்பெயின் ஆகிய அணிகளை ஆதரிக்கக்கூடியவர்களாக உள்ளனர். இந்நிலையில் பிரேசில், அர்ஜென்டினா, போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் ஆகிய அணிகளின் ரசிகர்கள் தங்கள் அணிகளின் உடைகளை அணிந்து ஊர்வலமாக சென்று சாலையில் நடனமாடி மகிழ்ந்தனர். தருமபுரி
தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 400 கனஅடியாக சரிந்த நிலையில் விடுமுறை நாளில் பொழுதை கழிக்க வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பு குறைக்கப்பட்டதாலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையின் அளவு குறைந்ததாலும் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வெகுவாக குறைந்து வருகிறது. இந்நிலையில் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு வந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் காவிரி ஆற்றில் பரிசல் சவாரி செய்ததுடன் அருவிகளில் குளித்தனர். ராமேஸ்வரத்தில் வார விடுமுறை மற்றும் வைகாசி அமாவாசையை ஒட்டி அக்னி தீர்த்த கடற்கரையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். பிறகு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உள்ள 21 புண்ணிய தீர்த்த கிணறுகளில் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து புனித நீராடினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மதுபான கடையை மூடக்கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதூர் பரளச்சி சாலையில் பார் வசதியுடன் செயல்படும் டாஸ்மாக் கடை குடியிருப்பு அருகே உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கடையை மூடக்கோரி புதூர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் 10 நாட்களில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தஞ்சாவூர் ஷியாமலாதேவி அம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. அரண்மனை கோட்டையில் உள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஷியாமலாதேவி அம்மன் மற்றும் முனீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழா வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி சிவகங்கை தீர்த்த குளத்திலிருந்து யானை மீது புனித நீர்க்குடம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க மயிலாட்டம் ஒயிலாட்டத்துடன் நூற்றுக்கணக்கான பெண்கள் முளைப்பாரி சுமந்து ஊர்வலமாக சென்றனர். அவனியாபுரத்தில் நடைபெற்ற தவிக நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகள் வாங்க மக்கள் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் நிர்மல்குமார் பங்கேற்று உரையாற்றி முடித்ததும் அரிசி பை வாங்க மக்கள் முண்டியடித்தனர். தென்காசியில் நண்பர்களுக்கு இடையேயான மோதலில் இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசியைச் சேர்ந்த முருகன் என்ற இளைஞர் வாய்க்கால் பாலம் அருகே நண்பர்களுடன் மதுபோதையில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் முருகனை அடித்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மேட்டுப்பாளையம் முதகை சாலையில் அமைந்துள்ள ஹார்ட்வேர் கடைக்குள் புகுந்த பாகுபலி யானை பொருட்களை சேதப்படுத்தியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். வலசை பாதையில் கட்டப்பட்ட ஆக்கிரமிப்புகள் காரணமாக வனப்பகுதிக்கு செல்ல முடியாமல் தவித்த பாகுபலி யானை நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் வனப்பகுதிக்கு சென்று மறைந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் அரசம்பட்டு கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கோவில் முன்பாக களிமண்ணால் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்ட துரியோதனன் உருவம் முன்பாக பீமன் மற்றும் துரியோதனன் வேடமணிந்த கலைஞர்கள் மகாபாரதத்தின் இறுதிப் போர் காட்சியை தத்ரூபமாக அரங்கேற்றினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கடந்த 15 நாட்களாக குடிநீர் வீணாக ஆற்றில் கிடப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலமருதூரில் ஏற்பட்ட இந்த உடைப்பால் நாகை மாவட்டம் துளசியாப்பட்டினத்திலிருந்து மேலமருதூர், வடமலை, மணக்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய குடிநீர் வீணாக வெளியேறி வருகிறது. பல கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் குடிநீர் வீணாகும் சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட இறைச்சி சந்தையை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேரூராட்சி சார்பில் கட்டப்பட்ட இந்த சந்தை பல மாதங்களாக திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் சாலை ஓரம் இறைச்சிகளை விற்பனை செய்து வருவதாக கூறும் வியாபாரிகள் விரைவாக சந்தையை திறக்க பேரூராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சங்கராபுரம் அருகே காதலிக்க மறுத்த சிறுமியை தாக்கிய இளைஞரை சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மயிலாம்பாறை பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை சந்துரு என்ற இளைஞர் தகாத வார்த்தைகளில் பேசி தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த புகாரை விசாரித்த சிங்கப்பெண் அதிரடிப்படையினர் சந்துருவை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவரை போக்சோ வழக்கில் காவல்துறையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் தோட்டமலை பகுதியில் காட்டு விலங்குகளிடமிருந்து மனைவி மற்றும் குழந்தைகளை காப்பாற்ற இந்த புது யுகத்திலும் பழைய முறையை பின்பற்றி மரத்தில் ஏறுமாடம் அமைத்து மலைவாழ் மக்கள் தங்கி வருகின்றனர். குமரி மாவட்ட பழங்குடியின கிராமங்களில் காட்டு யானைகள் தொல்லை அதிகரித்து வருவதால் பாதுகாப்பு கருதி முன்னோர்கள் வழியில் மரத்தின் மீது ஏறுமாடம் அமைத்து தங்குகின்றனர். தங்களது பாதுகாப்பை உறுதி செய்ய வனத்துறை தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே தோகை விரித்தாடியபடி ஆண்மையில் ஆனந்தமாக உலா வந்தது. மசனகுடியிலிருந்து மாயார் செல்லும் சாலையில் பயணித்த சுற்றுலா பயணிகள் மயிலின் அழகை கண்டு ரசித்தனர். கோவையில் நடைபெற்ற 7வது வானவில் சுயமரியாதை பேரணியில் தன்பாலின ஈர்ப்பாளர்கள், திருநங்கை, திருநம்பிகள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி பகுதியில் நடைபெற்ற பேரணியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த தன்பாலின ஈர்ப்பாளர்கள், திருநங்கை, திருநம்பிகள் பதாகைகள், வண்ண வண்ண பலூன்களை கையில் ஏந்தி பேரணியாக சென்றனர். திருநர் மக்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கணும். அவங்கள இன்னும் நிறைய இடத்துல பார்க்கணும். எங்கேயோ ஒரு சில இடத்துல தான் நம்ம திருநர் மக்களை பார்க்குற மாதிரியே இருக்கு வேலை வாய்ப்புகளில். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அங்காளம்மன் கோயில் வைகாசி அமாவாசையை முன்னிட்டு பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். வைகாசி அமாவாசையை முன்னிட்டு அங்காளம்மனுக்கு பல வகை நறுமணப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அம்மன் சிறப்பலங்காரத்தில் ஊஞ்சலில் எழுந்தருள ஓதுவார்கள் தாலாட்டு பாடல்களை பாடி அம்மனை வழிபட்டனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தும் வகையில் கைகளில் அக்னி சட்டி ஏந்தி கோவிலை சுற்றி வலம் வந்து அம்மனை தரிசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் சின்னையாசத்திரம் கிராமத்தில் கடந்த 15 தினங்களுக்கும் மேலாக இரவு முழுவதும் மின்சார விநியோகம் இல்லாததால் புதுக்கோட்டை தஞ்சை சாலையில் காலிக்குடங்களுடன் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின் விநியோக பாதிப்பால் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் இரவில் தூக்கமில்லாமல் தவித்து வருவதாக கூறப்படுகிறது. அத்தோடு பகலிலும் பல மணி நேரம் மின்வெட்டு நீடிப்பதால் மின் மோட்டார்களை இயக்க முடியாமல் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மின்வாரியத்தில் காலியாக உள்ள 35,000 பணியிடங்களை போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களை கொண்டு நிரப்ப வேண்டுமென தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன் டெக்னீஷியன் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தஞ்சாவூரில் தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன் டெக்னீஷியன் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மின் பணியாளர்கள் நல வாரியம் அமைக்க வேண்டும், மின்வாரிய தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சாத்தூர் அருகே காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிய சம்பவத்தில் புதிய தமிழகம் கட்சி நிர்வாகிகள் உள்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காமராஜர் நகரில் அனுமதியின்றி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பான புகாரை விசாரிக்க சென்ற உதவி ஆய்வாளர் மாரீஸ்வரனை தகாத வார்த்தைகளில் பேசி தாக்கியுள்ளனர். இந்நிலையில் இருவரை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவான புதிய தமிழகம் நிர்வாகிகள் உள்பட 6 பேரை தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மிதமான மழை பொழிந்தது. காட்டாம்பூர், ரணசிங்கபுரம், திருக்கோஷ்டியூர், புதுப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் 20 நிமிடங்களுக்கு மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. கொடைக்கானலில் 125வது ஆண்டு திரு இருதய ஆண்டவர் ஆலய திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மூஞ்சிக்கல் பகுதியில் உள்ள திரு இருதய ஆண்டவர் கோயில் திருவிழாவை ஒட்டி ஆடம்பர திருப்பலி மற்றும் ஆராதனை விமர்சையாக நடைபெற்ற நிலையில் நற்கருணை பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழையால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை நாளில் அருவிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். அருவியின் மேல் பகுதியில் கோதையாறு தடுப்பணையில் ஆபத்தான பகுதிகளில் தடையை மீறி மக்கள் குளிப்பதால் காவல்துறை கண்காணிக்க முன்வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் அருகே இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கடந்த 10 ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தவேக சார்பில் வெற்றி பெற்ற செல்வம் புனரமைக்கப்பட்ட அலுவலகத்தை திறந்து வைத்தார். சட்டமன்ற அலுவலகம் 365 நாட்களும் செயல்படும் என்றும் பொதுமக்கள் நேரில் வந்து தங்கள் கோரிக்கைகளை வழங்கலாம் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி காரைக்குடி சாலையில் மாட்டு வண்டி, குதிரை வண்டி எல்கை பந்தயம் உற்சாகமாக நடைபெற்றது. முனீஸ்வரர் ஆலய வைகாசி திருவிழாவையொட்டி நடைபெற்ற பந்தயத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள், குதிரை வண்டிகள் பங்கேற்று சாலையில் சீறி பாய்ந்தன. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் பர்வீன் சுல்தானா தனது ரசிகையின் வீட்டில் உருவாக்கிய நூலகத்தை திறந்து வைத்தார். சிங்கம்புணரி என்ஃபீல்டு காலனியைச் சேர்ந்த ரமணி என்பவர் சிறுவயது முதலே பட்டிமன்ற பேச்சாளர் பர்வீன் சுல்தானாவின் பேச்சுகளால் ஈர்க்கப்பட்டவர். இந்நிலையில் ரமணியின் வீட்டில் அமைக்கப்பட்ட நூலகத்தை பர்வீன் சுல்தானா திறந்து வைத்தார். சங்கராபுரம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் நகை, 300 கிராம் வெள்ளி உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் விரியூர் காட்டுக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த அந்தோணிராஜ் என்பவர் குடும்பத்தோடு திருவிழாவிற்கு சென்றார். அப்போது பூட்டை உடைத்து வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த 5 சவரன் நகை, 300 கிராம் வெள்ளி, 12,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து சங்கராபுரம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு பிரத்யங்கரா தேவிக்கு சிறப்பு யாகம் நடைபெற்றது. பக்தர்களின் வேண்டுதலின் பேரில் மூட்டை மூட்டையாக மிளகாயும் புடவைகளும் யாகத்தில் போடப்பட்டன. பின்னர் மாதுளை, திராட்சை, கரும்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் 108 வகையிலான மூலிகைகள் யாகத்தில் இடப்பட்டன. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தீபாராதனைக்கு பிறகு அம்மனை ஊஞ்சலில் வைத்து தாலாட்டு பாடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 2 மாத பெண் குழந்தையை விற்ற தாய் உள்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். தரைக்காடு பகுதியைச் சேர்ந்த ஜபீனா தனக்கு பிறந்த 2 மாதங்களே ஆன பெண் குழந்தையை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளார். இதுகுறித்து திருப்பத்தூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நலத்துறை அலுவலர் அளித்த புகாரின் பேரில் ரஷீத், புகழ், உமாதேவி மற்றும் குழந்தையை விற்ற குற்றத்திற்காக ஜபீனாவையும், குழந்தையை வாங்கிய குற்றத்திற்காக சதீஷ்குமார் மற்றும் அவரது மனைவி ஹர்மி ஆகிய 6 பேர் கைது செய்யப்பட்டனர்.